உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல். சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமானின் படை வீடுகளில் 5வது வீடு ஆகும். மிகவும் பழமையான முருகன் திருத்தலம். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்து கோபம் தணிந்த ஸ்தலம். அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இன்னமும் இருக்கிறதாம். முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் ஸ்தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது. சூரசம்ஹாரம் அன்று முருகனை குளிர்விக்க சுமார் 1000 கிலோ அளவிலான பூக்களை கொண்டு புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. முருகனுக்குரிய குமாரதந்திர முறைப்படி இங்கு பூஜை நடக்கிறது. மூலஸ்தனத்தில் முருகனுக்கு பின்புறம் வள்ளி தெய்வானை இருவரும் இருக்கின்றனர். இவர்களுக்கு தனி சன்னதிகளும் இருக்கிறது. இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் 6 ஸ்தலங்களை கொண்டது. இத்தலத்திற்கு குன்றுதோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இத்தலத்தில் 1 லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் உற்சவர் சன்னதியாக உள்ளது. இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தம் இம்மலையில் இருக்கிறது. வள்ளி மலையில் இருந்து வள்ளியை சிறை எடுத்து வந்து திருமணம் செய்து கொண்டதாக இத்தலம் குறிப்பிடப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஆபத்சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்குதல் வேண்டுமாம். இங்கு 4 நாய் வாகனங்களுடன் பைரவர் காட்சி தருகிறார். இந்த 4 நாய்களும் 4 வேதங்களின் வடிவமாக குறிப்பிடப்படுகிறது. இத்தலத்தில் சக்தி பொருந்திய விஷ்ணு துர்கை ஆலயமும் உள்ளது. முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். இத்தலத்தில் யானை சன்னதியின் வெளியே பார்த்தபடி இருக்கும். இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து தந்தபோது ஐராவதம் எனப்படும் தேவலோகத்து வெள்ளை யானையை சீதனமாக கொடுத்தார். இதனால் தேவலோகத்தில் ஐஸ்வர்யம் குறைந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்திரனின் வேண்டுதலின்படி ஐராவதம் தேவலோகத்து திசையான கிழக்கு நோக்கி இருக்கிறது. திருத்தணியில் முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவது இல்லை. முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது. இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள். இதனால் பல நோய்கள் நீங்குவதாக ஐதீகம். விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தனம் பிரசாதமாக கிடைக்குமாம். திருத்தணி கோவிலின் ஹைலைட்ஸ். வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த இக்கோவில் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடப்படுகிறது. அனைத்து படிகளும் பூஜை செய்த பின்பு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகமும் நடக்கும். சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. வேடன் வடிவில் சென்று வள்ளியை மணந்ததால் பிரம்மோற்சவத்தில் யானை வாகனத்திலும் புலி வாகனத்திலும் எழுந்தருளுகிறார். ஆடி கார்த்திகையில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். ஆடி கார்த்திகையில் இந்திரன் முருகப்பெருமானை பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்திரன் கல்ஹார புஷ்பம் என்னும் மலரை முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிகளவில் மலர்காவடி செலுத்துகின்றனர். இத்தலத்தில் ஆடி கார்த்திகை விசேஷமாகவே கொண்டாடப்படுகிறது. இவ்விழா 3 நாட்கள் நடக்கும். ஆடி கார்த்திகையில் 10 லட்சம் காவடிகள் எடுத்து வருவது மிக பிரம்மாண்டமாக தெரியும்.
அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தன்று கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பல மாநில பக்தர்கள் வரும்போது திருத்தணியே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்குமாம். இத்தலத்து முருகப்பெருமான் அருள் வாய்ந்தவர் என்பதால் பக்தர்கள் திருமண வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் வேண்டியும், கோபம் தணிந்து மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை வேண்டி பக்தர்கள் பிரார்த்தனை செய்யலாம். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு 7826078907 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி, அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள். நன்றி மக்களே.